ஜோருன்னு மழை, ஜில்லுன்னு காற்று, மண் சட்டி வாசனை, அதோட நாட்டுக்கோழி வறுவல் உண்மையில் செமையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு வந்து நாட்டுக்கோழி வறுவல். நம்ம புதுசாக செஞ்சுருக்கிற ராக்கெட் அடுப்பில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு டிஷ்ஷு வந்து பண்ண போகிறோம். ஸோ எனக்குமே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது. உண்மையில் ராக்கெட் அடுப்பு வந்து நல்லா ஃப்ளேமு வந்து நல்லா அதிகமாகவே வருது. ஸோ அந்த இதில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ட்ரை டிஷ்ஷு. ஸோ நாட்டுக்கோழின்னா எல்லா இடமுமே கிடைக்கும். ஸோ ஊர் சைடில் சொல்லவே வேண்டாம், எல்லார் வீட்லேயுமே நம்ம வளர்ப்போம் நாட்டுக்கோழி. ஸோ பெருசாக வந்திருந்தால் ஏதாவது சொந்தக்காரங்க வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை தான் அடிப்பாங்க ஊரில். ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரேராகி போச்சு, நாட்டுக்கோழி சாப்பிட்றது வந்து ரொம்ப ரேராகி போச்சு. பட் நம்ம இன்னைக்கு நாட்டுக்கோழியை வச்சு பண்ண போகிறோம். நாட்டுக்கோழி வறுவல் ராக்கெட் அடுப்பில் இன்னைக்கு எப்படி பண்ணோங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க. நாட்டுக்கோழி வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்துருக்கோம் நாட்டுக்கோழி. ஸோ மஞ்சளை போட்டு கழுவி வச்சுருக்குறோம். ஓகேவா, நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ முதல்ல ஆயிலில் போடுறதுக்காண்டி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வேறு ஜீரகம் எடுத்துருக்குறோம். ஓகேவா. ஸோ 4 பீஸு, இது ஒரு 4 பீஸு ஜீரகம், கொஞ்சம் 1 டீஸ்பூனு. ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அது கூட பச்சை மிளகா ஸ்பைசி எவ்வளோ தேவையோ அது போட்டு இது பண்ணிக்கிடுங்க. தக்காளி வந்து ஒரு 250 கிராம் எடுத்துருக்குறோம். அதே மாதிரி வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு 250 கிராம் எடுத்துக்கோம். சால்ட்டு தேவையான அளவு. ஸ்பைசஸ் என்னென்னலான்னா கொரியாண்டர் பவுட்ரு, கரம் மசாலா, ஜீரக பவுட்ரு, பெப்பர் பவுட்ரு, ஸோ சில்லி பவுட்ரு, டெர்மரிக் பவுட்ரு. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னா, கொரியாண்டர் பவுட்ரு வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பெப்பர் பவுட்ரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். கரம் மசாலா வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஜீரக பவுட்ரு வந்து 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சில்லி பவுட்ரு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். டெர்மரிக் வந்து மஞ்சள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். இப்போ ராக்கெட் அடுப்பில் மண் சட்டியில் நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல் எப்படி பண்ணோங்கிறத பார்க்க போப்போம். ஸோ அடுப்பை பற்ற வச்சுருவோம். ரெடி ஆகிடுச்சு மண்பானை. ஸோ ஆயில் ஊற்ற போகிறோம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிடுங்க. ஸோ இது வந்து நல்லா ட்ரையாக பண்ண போகிறோம். ஆயில் ரெடி ஆன உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுப்போம். ஸோ அடுப்பு வந்து நல்லா ஜெட்டு வேகத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. சாதா இதோட இது வந்து நல்லா ஸ்பீடாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப சீக்கிரம் வந்து குக் ஆகிடலாம். ஆனால் ஆனியன் வதக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் கம்மியான ஃபயர்லேயே ஆனியன் எல்லாம் வதக்குங்க. கண்ட்ரோல் பண்ணுறதுனா வேறு ஒன்றும் கிடையாது, விரவு வந்து கம்மி பண்ணிக்கிடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே இது. ஆயில் சூடாகிடுச்சு. ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் முதல்ல நம்ம போட்டுக்கிடுறோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இது இருந்ததுன்னு. கரிஞ்சிடக்கூடாது. உடனே வெங்காயத்தை போடுறேன். ஸோ இந்த மாதிரி வதக்கிக்கிடுங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னுலாம் தேவையில்லை. ஸோ அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தது, சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும். ஸோ அதை போட்டுக்கிடுறேன். வதங்கிருச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு போட போகிறேன். ஸோ ராக்கெட் வேலை எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. வீட்டில் ஸ்டவ்வில் எதுன்னா கூட இவ்வளோ இது வராது. நாங்களும் கறி அடுப்புலேயும் பண்ணியிருக்கோம். பட் அதோட நல்ல செம ஸ்பீடாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குக் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ மசாலா போட்டுருவோம். மஞ்சள், சில்லி பவுட்ரு போடுறோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடுங்க. ஸோ ராக்கெட் வேகத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நான் இப்போ வந்து கொஞ்சம் ஊற்றிடுங்க. இப்போ தக்காளி போடுங்க. உப்பு போட்டுக்கிடுங்க தேவையான அளவு. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடுறோம். ஸோ நம்ம வந்து சிக்கனை போட்டுற வேண்டியதான். சிக்கன் போட்டாச்சு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஸோ சிக்கன்லேயே நிறைய தண்ணி விடும். அதனால் வந்து நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இருக்காது. நமக்கு நல்ல ஃபயர் வந்து நல்ல ஸ்பீடாக இருக்குங்கிறதுனால தான் நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். கையில் சுறுசுறுனியாக இருக்குது. ஸோ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா.
அடுப்பில் நல்லா ஸ்பீடாக ஃபயர் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட போகிறேன். ஸோ இதுக்காண்டி மூடி வாங்கியிருக்கு தனியாக. கரெக்டாக இருக்குது. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். செமையாக ஃப்ளேவர் வருது பாருங்கள். சூப்பராக நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. மசாலா ஃப்ளேவரும் சிக்கனும் சேர்ந்து உண்மையில் அப்படி ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வருது. கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக தான் வரப்போகுது. நமக்கு வந்து இது வந்து ட்ரை. கொஞ்சம் அப்படி பிரட்டிக்கிட்டே இருக்கும். அடி மட்டும் பிடிச்சிடக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கிடுங்க. மற்றபடி சூப்பராக வந்து. ஸோ பாருங்கள், மழையும் வந்துருச்சு. மண்பானையில் பண்ணுறோம். அதுவும் நாட்டுக்கோழி வறுவல். ஸோ செமையாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ட்ரையாகவும் இருக்குது. சூப்பராக ஃப்ளேவர் செமையாக வருது. தடவை மண்பானையில் பண்ணுறோம். அதுவும் ராக்கெட் அடுப்பில் பண்ணுறோம். ஸோ நல்ல வாசனை வருது. செம்மையாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். செம்மையாக ஃப்ளேவர் வருது. மலைக்கும் அதுவும் வறுவலுக்கும், நாட்டுக்கோழி வறுவலுக்கும் உண்மையில் செம காம்பினேஷன் தான். அன்னைக்கு கடவுளே இதுன்ன மாதிரி தெரியுது. உண்மையில் அந்த அளவுக்கு மழை பெய்யுது. எதிர்பார்க்கவே இல்லை நாங்களும். ஆனால் கறியும் சூப்பராக வந்திருக்கு. நாட்டுக்கோழி வறுவல் பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். இங்கே டேஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னுட்டு பார்ப்போம். உண்மையில் சூப்பராக இருக்குது. அதுவும் மண்பானைக்கு உண்மையில் இப்படி நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் கேஸ் அடுப்பில் தான் பண்ணியிருக்கோம். அந்த மண்பானைக்கு சூப்பராக இருக்குது. அதுவும் ஸ்பைசி கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. செமையாக வந்துருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். கடைசியில் மேலே கருவேப்பிலை போட்டுக்கிட்டுறோம். நல்லா வந்துருச்சு. நல்லா ட்ரையாகவும் இருக்குது. ஜோருன்னு மழை, ஜில்லுன்னு காற்று, மண் சட்டி வாசனை, அதோட நாட்டுக்கோழி வறுவல் உண்மையில் செமையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணேன், சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்ல அழகாக வந்திருக்கு. வாசனைலாம் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கு. எவ்வளோ ட்ரையாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ வறுவலுங்கிறது கண்டிப்பாக இவ்வளோ ட்ரை கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்குது. கடைசியில் கார்னிஷ் வந்து கொத்தமல்லி போட்டு காமிக்கிறேன். குக் லைக் செஃப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.